அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை குறித்த சில சிந்தனைகளுக்கு நேராக செல்லப் போகிறோம். இன்றைய தலைப்பு, வார்த்தை ஏன் வாழ்க்கையாக மாறவில்லை? கேட்கின்ற, படிக்கின்ற, அறிகின்ற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் செயல்பாடுகளாக மாறவில்லை, அனுபவங்களாக மாறவில்லை என்பதைத்தான் அந்த தலைப்பு சொல்லுகிறது. வாழ்க்கையிலே வார்த்தைகள் என்பது நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். அதற்கு முன்பதாக வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே செயல்பாடுகளாக மாற வேண்டுமென்றால் அது எப்பொழுது நடைபெறும் என்றால், முதலாவது தேவன் இருக்கிறார். பொதுவாக God is existing, God is there, அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு தேவனை குறித்து நம்பிக்கொண்டிருப்பதல்ல. பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்து. பழைய ஏற்பாட்டில் இண்டிவிஜுவலாக எல்லாரும் கர்த்தரை அறிவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஒரு மோசே, ஒரு யோசுவா, அந்த மாதிரி முக்கியமான ஒரு சிலர் வழியாகத்தான் தேவன் அறியப்பட்டு அந்த அறிவை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை அவர்கள் கேட்டு விசுவாசித்தார்கள். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சில தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு, சத்தத்தை கேட்டு தேவன் இருக்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு சொன்னாங்க. அவங்க அதை நம்பினாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக தேவன் இருக்கிறாரா என்று இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்ய முடியாது. ஒரு விசுவாசத்தில் தான் என்ன செய்தாங்க. அவருடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சத்தியங்களை, பிரமாணங்களை, தேவனை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்பி அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை, வசனங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட அழைக்கப்பட்டார்கள். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் வித்தியாசமானது. ஆகையால் தான் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கிதியோனிடத்தில் ஒரு கேள்வி இருந்தது. என்ன கேள்வின்னா, அவ்விதமான ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனில் அந்த நாடு இருக்குது, மீதியானிகளால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அப்பொழுது ஒரு பெரிய விரக்தியோடு இந்த கிதியோன் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போது தேவதூதனை வந்து அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் எங்களோட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு. அப்போது he was unsure about the existence of God. தேவனை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை. வந்து பேசுகிறது தேவன் தான், ஆனால் இண்டிவிஜுவலாக அது தேவனை குறித்த ஒரு நிச்சயம் இருக்கிறது மாதிரி தெரியல. நல்லது நடந்தால் தேவன் இருக்கிறார், நல்லது நடக்கலைன்னா தேவன் இல்லைங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனை தான் இருந்தது. இப்போ அதனால தான் கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா, எல்லாமே எங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும், எதிர்மறையாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது how can you say that God is with us, எங்களோடு இருக்கான்னு சொல்ல முடியும். ஆக ஒரு சிலர் வழியாக தேவன் அறியப்படுறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரோடு இருந்தார்னு பார்க்குறோம். தாவீதோடு தேவன் இருந்தார், எலியாவோடு இருந்தார், எலிசாவோடு இருந்தார், இப்படிலாம் பார்க்குறோம். ஆனாலும் எல்லாரோடும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்கள் அறிய செய்யவில்லை. ஆனால் நியூ டெஸ்டமென்ட் வரவேள நமக்கு தேவனை அறிகிற வாய்ப்பு கிடைத்தது. அதனால் நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? யூ மஸ்ட் இன்க்ரீஸ் இன் த நாலேஜ் ஆஃப் நோயிங் யுவர் காட், யுவர் லார்ட். எங்கே பார்க்கணும்? கொலோசியர் 1:10. அப்போது புதிய ஏற்பாடு வந்து நாம் எந்த ஆண்டவரை விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம் அந்த ஆண்டவரை அறியலாம். அதனால தான் 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, ஐ பிலீவ், ஐ நோ ஹூம் ஐ பிலீவ், நான் யாரை விசுவாசிக்கிறேன் அவரை அறிந்திருக்கிறேன். ஐ டு நோ, எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அறைகள் எப்படியெல்லாம் அதுக்காக தான் நமக்கு பரிசுத்தாய் கொடுக்கப்படுகிறது. ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படுவதன் மூலமாக we will be able to know our God personally. ஆனால் இந்த அனுபவத்தோடு இன்றைக்கு எவ்வளோ பேர் வாழ்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கிறது. அநேகர் தங்களோட தேவன் இருக்கிறதாக பொதுவான விசுவாசத்தில் சொன்னாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது குறித்த நிச்சயமற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிச்சயமற்ற நிலைமை தான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் நிச்சயமற்றதாக இருக்கிறதுடைய ஒரு காரணம். யாருடைய வாழ்வில் தேவன் இருக்கிறார், பொதுவாக இருக்கிறார் மட்டுமல்ல, ஐ நோ மை காட் என்று சொல்ல நிலைமையில் இல்லையோ, அவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமை அப்படி தான் இருக்கும். ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஒரு நேரம் ஆண்டவர் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், அப்போ நல்லா இருப்பாங்க. அடுத்த நேரம் இருக்காது. ரெண்டாவது, ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத உணர்வு இல்லாதனால நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி செயல்படுறோம், இவைகளை குறித்த ஒரு பெரிய ஒரு உணர்வு இருக்காது. எனவே புதிய ஏற்பாடில் தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
சரி, தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றால் அந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி நாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிவது? ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் என்பதை எப்படி அறிவது? நம்ம பொதுவாக சொல்லலாம், சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, வந்தது போகுது, அப்போ தேவன் இருந்தார் போனார். ஆக சந்தோஷம் இருக்கிறதுனாலே, சமாதானம் இருக்கிறதுனாலேயோ, இல்லைன்னா ஒரு நல்ல நன்மைகள் சில வாழ்க்கையில் இருக்கிறதுனாலையோ we can't say that we are with God. இதுக்கு அப்பால் சென்று சில எவிடன்சஸ் வேணும். வெறுமனே கொஞ்சம் எனக்கு மனசு சந்தோஷமாக இருந்துங்க அப்படின்னு நினைக்கிறதுனால அது இருக்கலாம். சமாதானங்கிறது முக்கியமான அடையாளம் தான். ஆனால் அதையே நம்ம என்ன செய்ய கன்க்ளூசிவ் எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது. சமாதானம் இருக்கிறதுனால தட் மீன்ஸ் ஐ எம் வித் காட் இல்லை, அதுக்கு அப்பாலே சில காரியங்கள் வேணும். அப்போ இதெல்லாம் நம்ம நிறைய பேர் சிந்திக்கிறதில் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறோம், அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறதில் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இருக்கிறாரா? நான் அதை அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவரை சொல்கிறவள்ள முதலாவது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத என்ன செய்யணும், நம்ம உறுதிப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். அதை அப்படியே நம்ம தொட்டு அதை தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்க. ஆனால் சிலவளை தடவி பார்த்தா ஒன்றுமே தெரியாது, சிலவளை தடவி பார்த்தா தெரியாது. ஆனால் இன்னும் நம்ம அது தொடர்பான காரியங்களுக்குள்ளாக சிந்திக்கும் பொழுது கண்டுபிடிக்கலாம். எனவே we must be very sure about the presence of our God. தேவனுடைய அவருடைய சமூகத்தை ஒரு நிச்சயம் உள்ளதாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற நிச்சயம் நமக்கு போதுமான அளவு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுக்கேற்றபடி தான் இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையாக தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை என்ன, அவங்க சொன்னாங்க, இவங்க நம்புனாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்கிறோமா, நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிறோமா? நமக்கும் பவுல் சொன்னார், நம்புகிறோம். யோவான் சொன்னார், பேதுரு சொன்னார், இயேசுநாதர் சொன்னார். நாம் விசுவாசிக்கிற கர்த்தரை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோமா? முக்கியமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பதை அறிவதற்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை அனுபவம் இருக்கிறது. வி ஹேவ் த பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை அனுபவம் அப்படின்னா ஒரு வார்த்தை தொடர்பு. ஏன்னா ஒரு நபரை குறித்த காரியத்தில் இரண்டாவது வருகிற மிக முக்கியமான காரியம் த வேர்ட். யோவான் 1:14 படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? 4வது வசனம் வாசிங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஜீவன் தான் மாம்சமாகி என்ன செய்ய, அந்த ஜீவன் தான் என்ன, அந்த வார்த்தைங்கிற ஜீவன் தான் மாம்சமாகி வந்தது. அப்போது ஆண்டவரை குறித்த ஒரு நிச்சயத்திற்கு மிக முக்கியமான ஒரு மீடியமாக இருப்பது வார்த்தை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தை தொடர்புள்ளவங்களாக இருக்கிறீங்களோ, அந்த வார்த்தையை நம்ம கேட்குறது, வார்த்தையை நம்ம பெற்ற உணர்வு பெறுவது, அந்த வார்த்தையால் நமக்குள் நிகழ்கிற காரியங்கள், இவைகள் தான் ஆண்டவர் நம்மோட இருக்கிறத அதிகம் உறுதிப்படுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக அந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிறத நான் உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. இன்னும் நிறைய வழிகள் உண்டு, ஆனால் வேர்டுங்கிறது அது ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், முக்கியமான ஒன்று. வார்த்தை வருகிற பொழுது வெறும் வார்த்தை வராது, வார்த்தையோடு நிறைய காரியங்கள் வரணும். அதனால தான் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம அதில் புரிஞ்சிக்க முடியும். அப்போது தேவன் வார்த்தைகள் மூலமாக தம்முடைய இருப்பை, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை என்ன செய்கிறார்? ஹீஸ் ரிவீல் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போது இந்த வார்த்தைகள் தொடர்பான விஷயத்தில் நம்முடைய நிலைமை என்ன புரிகிறதா உங்களுக்கு? வார்த்தை தொடர்பு இருந்தால் யூ கேன் கன்ஃபார்ம் தட் யூ ஆர் வித் காட். ஏன்னா வார்த்தை சும்மா இருக்காது, நிறைய வேலை செய்யும். வார்த்தைகளில் 2 விதம் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, பிரசங்க கேட்குறீங்க, போதனை கேட்குறீங்க, பைபிள் ஸ்டடியில் கலந்துக்கிறீங்க, நிறைய காரியங்கள், அதாவது டிஃப்ரெண்ட் மீன்ஸில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? யூ ஆர் ஏபிள் டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில் கேட்குறீங்க. இப்போ கேட்குற வார்த்தை விஷயத்தில் உங்களுடைய அடுத்த, அதாவது என்ன சொல்ல, பிரதி விளை செயல் என்ன? இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? புரியுதா உங்களுக்கு? வார்த்தை கிடைக்குது, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டால் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இது நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியுமா? இது உண்மை தான். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? வேற்று உபை. இதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட். போதனை கேட்கணும், உபதேசம் கேட்கணும், நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இப்போ நம்ம இன்னும் ஸ்டில் வி ஆர் இருந்தால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான். இன்னும் எங்கே வந்து சேரல? நியூ டெஸ்டமெண்ட் வரல. ஓல்ட் டெஸ்டமெண்ட் இதுதான். உபாகம் 28 என்ன சொல்கிறோம்? உனக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கவனமாக என்ன செய்யுது? கேட்டு அதை ஃபாலோ பண்ணு. யூ ஹேவ் டு ஒபே, தென் யூ வில் பி பிளஸ்ஸட். அதான் சொல்லப்பட்ட. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை விட்டு வார்த்தை கேட்கணும், நம்ம கீழ்ப்படி, இந்த சிந்தை சார்ந்த ஒரு செயல்பாடு தான் இருக்குதே ஒளி. இது ஒரு நல்ல சிந்தை தான். இது நிறைய பேருக்கு இது கூட இல்லை, அப்படி தானே? வார்த்தையை கேட்கணும்பா, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கொள்ளுங்கிறத குறித்து சிந்திக்கிறதில்ல. ஆனால் இது ஒரு நல்ல சிந்தனை. வார்த்தை கேட்டு we have to listen the word of God and also we must obey. ஆனால் இது வரைக்கும் நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? தப்பு கிடையாது. ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்துட்டோம். அதாவது தேவனை அறியாத அனுபவத்திலேருந்து எங்கே வந்துட்டோம்? அறிகின்ற ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னும் நமக்குள்ளே அறிகிற அனுபவத்துக்கு வந்துடுவோமாங்கிறது தான் முக்கியம். போதனை கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம், நிறைய விஷயங்களை நாம் we have the word of God. அந்த வார்த்தைக்கு என்ன விலை உண்டு? மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தைனாலும். இப்போ இந்த வார்த்தை விஷயத்தில் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? அப்போ அதான் நீங்கள் ஒரு பிரசங்கம் கேட்குறவங்கள ஒரு வார்த்தை கிடைக்கலையா? பைபிள் ஸ்டடியில் கிடைக்குது, பைபிள் படித்தா கிடைக்குது, புத்தகம் படித்தா கிடைக்குது, யூடியூப்பில் ஏதோ மெசேஜ் கேட்டால் கிடைக்குது. அந்த வார்த்தை கிடைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு யூ ஆர் டீலிங் வித் தட் வேர்ட். இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று, I listen the word of God and also and I come forward to obey that. By that I make some changes. இப்போ உதாரணமாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும், நீங்கள் வெறுப்பை விட்டுவிட வேண்டும், கசப்பை விட்டுவிட வேண்டும், நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நிறைய போதனை கேட்குறீங்க. இது என்ன வேர்ட்? தேவனுடைய வார்த்தை தான். கேட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? சரி, நம்ம நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறோம், நல்ல போதனை கேட்டிருக்கிறோம், அதை கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றணும். நம்ம இப்போ வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம், யாரையோ கசந்துக்கிட்டு இருக்கிறோம், கோவிச்சிட்டு இருக்கிறோம், அதை என்ன செய்யணும்? விடணும். இந்த உணர்வுக்குள்ளே போகிறதே பெரிய அனுபவம் தான், சாதாரண அனுபவம் கிடையாது. புரிகிறதா? ஆனால் வாட் வி ஆர் டூயிங் வித் தட் வேர்ட் தட் வி ஹவ் ஹேர்ட், நம்ம கேட்ட வார்த்தை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? வி மேக் சேஞ்சஸ். புரிகிறதானா? நல்லா கவனிங்க. போதனை கேட்குறோம், உபதேசத்தை கேட்குறோம், கேட்டுங்க கவனிங்க. கேட்டு என்ன பண்ணுறோம்? அதை கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம மாற்றுறோம், நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றுறோம், நம்முடைய கேரக்டரை மாற்றுறோம், நம்முடைய குவாலிட்டிஸை மாற்றுறோம். அப்போது நாம் என்ன பண்ணுறோம்? ஒர்க் பண்ணுறோம்ல, வார்த்தையை கேட்டு மாற்றுறோம். ஆனால் இதுவும் நம்ம இங்கே தான் வந்திருக்கிறோம். இன்னும் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இதான் சொல்லப்பட்ட, நீ வார்த்தை கேட்டு அதன்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ அது மாற்றங்கள் ஏற்படுத்தணும். ஒவ்வொன்றத்தில் நெகட்டிவ் கேரக்டர் தான், அந்த நெகட்டிவ் கேரக்டர் என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். அப்போ இதுதான் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் என்ன நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. இப்போது வார்த்தையை கேட்குறோம், கேட்ட வார்த்தையின் அடிப்படை என்ன செய்கிறோம்? நம்மளை மாற்ற முயற்சிக்கிறோம். எந்த அளவு மாற்றல அது வேறு விஷயம். இதை பண்ணுற வேலை என்ன நடக்குது? ஓல்ட் டெஸ்டமென்ட் நடக்குது. இதுக்கு அப்பால் எதாவது நடக்குதா? நீங்கள் வார்த்தை கேட்குறீங்க, போதனை கேட்குறீங்க, உபதேசத்தை கேட்குறீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் தட்? விசுவாச நம்பிக்கை எப்படி பண்ணுறீங்க? இப்போ நம்ம சேஞ்சஸை பார்ப்போம். வார்த்தை எதுக்கு பேசப்படுகிறது? ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறது. அந்த மாற்றத்தை நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காரு, பொறுமையாக இருக்குன்னு சொல்கிறாரு, தாழ்மையாக இருக்குன்னு சொல்கிறாரு, உண்மையாக இருக்குன்னு சொல்கிறாரு, ஒழுக்கமாயிருன்னு சொல்கிறாரு. இப்படி ஆண்டவர் சொல்லுகிறதுனால நான் அதை கேட்டிருக்கிறேன். நவ் ஐ ஹாவ் டு ஒபே அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? ஒபே பண்ண வரேன். அதில் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வருது. முடிஞ்சால் பண்ணுறேன், முடியலை என்ன பண்ணுறேன்? அது திங்கக்கிழமை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும், செவ்வாய்க்கிழமை என்ன கதை முடிஞ்சிடும். அப்புறம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வர்றவங்களுக்கு மறுபடியும் அது கொஞ்சம் ரிவைவ் ஆகும், வராதவங்களுக்கு சண்டே வர நெக்ஸ்ட் சண்டே என்ன பண்ணுவாங்க? இதான் நடந்துட்டு. இதில் நீங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னென்னு சொன்னால், வார்த்தைகளை கேட்டதை நான் வைத்துக்கொண்டு ஐ சேஞ்ச் மை செல்ஃப், ஐ ட்ரை டு மேக் சம் சேஞ்சஸ் வித் இன் மீ. இது ஓல்ட் டெஸ்டமென்ட். ஆனால் இதுக்கு கூட நிறைய பேர் வரலையே. அப்போ யாராக இருக்கிறாங்க? ஸ்டில் தே ஆர் ஜென்டைல்ஸ். நீங்கள் வார்த்தையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னால் வரலைன்னா, நீங்கள் வார்த்தையை கேட்டு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை ஏற்படுத்த முடியாது, ஒரு இன்டென்ஷனே இல்லைன்னு சொன்னால், நீங்கள் இன்னும் ஓல்ட் டெஸ்டமென்ட்டுக்கே வரல. எங்கே வந்திருக்கிறீங்க? நீங்கள் ஹீத்தன் தான், அதாவது ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். அப்படி தானே? அப்படின்னா தேவனை அறியாத ஜாதி. சரி, ஆனால் அப்படிலாம் நம்ம கிடையாது. நம்ம ஒவ்வொரு வாரமும் வார்த்தை கேட்குறவல்ல, ஒரு மெசேஜை கேட்குறவல்ல, நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது, மனசாட்சி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், முடிய மாட்டேங்கல பிரதர். எல்லாமே தற்காலிகமாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யுது. கொஞ்ச நேரத்துக்கு கோபத்தை விடலாம், கொஞ்ச நேரத்துக்கு தாழ்மையாக இருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையாக இருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு உண்மையாக இருக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மறுபடியும் என்ன வருது?
அப்போது இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். இப்போ என்ன நடக்கல, வார்த்தை எதுவும் மாறல. ஆனால் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை கேட்டு நீங்கள் மாற்றுறதில்ல, நீங்கள் கேட்ட வார்த்தையே உங்களை மாற்றுறது. புரியுதா? நீங்கள் கேட்ட வார்த்தை என்ன செய்கிறது? தட் இஸ் மேக்கிங் சம் சேஞ்சஸ் இன் யூ. இதுதான் நியூ டெஸ்டமெண்ட். நீங்கள் கேட்டு முயற்சி பண்ணி மாற்றுறதில்ல. அப்படி மாற்றுறது தவறு கிடையாது, அதுலேயும் நம்முடைய கோஆப்ரேஷன் வேணும். ஆனால் ஆக்சுவலி இங்கே வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே என்னோ பண்ணுது. ஏன்னா வார்த்தையில் என்ன இருக்குது? தேர் இஸ் லைஃப். அப்போது இதில் ஜீவன் இருக்கிறபடியினால் அது உள்ளே மாற்று. அப்போ என்ன அர்த்தம்? நான் என்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வதற்காக போதனை கேட்டிருக்கேன், நான் என்ன செய்யணும்? மாற்றணும். ஆனால் மாற்ற முயற்சிக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஆனால் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால், நான் வார்த்தையை கேட்க என் சுபாவம் மாறுது, நான் வார்த்தையை கேட்க என் மனநிலை மாறுகிறது, நான் வார்த்தையை கேட்க என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. ஏன்னா இது நான் செய்யலை, எனக்குள்ள வார்த்தை என்ன செய்கிறது? ஏன்னா வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அப்போ அந்த ஜீவன் இருக்கிறனால அந்த வார்த்தை என்ன செய்கிற என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது. அப்போ இந்த மாதிரி 2 அனுபவங்கள் இருக்கிறது. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டூல்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். வார்த்தை என்ன பண்ணணும்? ஏன் நம்ம போதனையை தொடர்ந்து கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும், பர்சனலாக ஆண்டுடைய வார்த்தையை தேடணும், பைபிள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே இருக்கிற எல்லாருமே டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? இன்றைக்கி பைபிள் படிச்சிங்களா? படிக்காமல் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் பரிதாபமானது. வீட்டில் பைபிளே படிக்காதவங்க பைபிள் ஸ்டடியில் என்னத்துக்கு? வீட்டில் பைபிள் வச்சுக்கிட்டு ஒரு பைபிள் இருக்குது என்னன்னு நம்ம படிக்காமல் சிந்திக்காமல் பைபிள் ஸ்டடியில் உட்காந்து என்னதான் கற்றுக்க போகிறோம்? ஒன்றும் கற்றுக்க முடியாது. பள்ளிக்கூட மாணவன் கூட என்ன செய்கிறான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட புக்ஸுகளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பையில் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவள, கல்லூரியில் போகிற மாட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறதில்ல. வீட்டில் என்ன பண்ணோம்? படிக்கணும். படிச்சுக்கிட்டு தான் அங்கே போகிறான், அதுக்கு தொடர்ந்து லெக்சர் கேட்குறான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, வீட்டில் பைபிள் படிக்கிறது இல்லை. அப்புறம் எதுக்கு பைபிள் ஸ்டடி? அப்புறம் எதுக்கு போதனை கேட்கணும்? வீட்டுக்குள்ளே இருக்கிற பைபிளே படிக்காதவங்க ஒரு கூட்டத்தில் உட்காந்து போதனை கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போது நமக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நான் மாற்றுகிறேன். இது ஒபீடியன்ஸ், இது ஓல்ட் டெஸ்டமென்ட். இன்னொன்று, வார்த்தை என்னை மாற்றுகிறது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்போ அந்த வார்த்தை எப்படி மாற்றுதுன்னு சொன்னால், வார்த்தை உள்ளே வருகிற பொழுது நம்ம யூஸ்வலாக பார்க்குறதான், வார்த்தை உள்ளே வருகிற பொழுது முதலாக என்ன வரும்னா, அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகாது. உங்கள் சுபாவம் முதல்ல மாறுவது. நல்லா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். வார்த்தை கேட்டோம், வார்த்தை உள்ளே போய் வேலை செய்யணும், சுபாவம் மாறிச்சுது, குணம் மாறிச்சுது, இல்லைன்னா நடத்த மாறிச்சுல. முதல்ல இது மாறுறது எப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று, உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் வரும். ஆனால் இந்த சமாதானம் இப்போ உங்களுக்கு இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம மகிழ்ச்சி வரும், ஆனால் அந்த ஆத்ம மகிழ்ச்சி இப்பொழுது உங்களுக்குள்ளே இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இல்லாத பொழுது இவையெல்லாம் உள்ளே வருகிறது. எப்படி வருகிறது? த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். நான் வார்த்தைகளை கேட்டதுனால, வார்த்தைகள் எனக்குள்ளே வந்ததுனால, ஏன்னா அது அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்குள் வார்த்தை அனுப்புகிறான். வார்த்தையோட நோக்கம் என்ன தெரியுமா? இவன் இதை கேட்டு இதன்படி நடக்கிறதில்ல, அது வேறு விஷயம், அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் நான் வார்த்தை அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது, இன்னும் டெய்லி லைஃப்பில் ஆண்டவர் தம்முடைய இருப்பை நமக்கு அறிவிப்பு அவருடைய வார்த்தையில். அந்த வார்த்தை வந்தோன்னு, அந்த வார்த்தை எனி கைண்ட் ஆஃப் வேர்ட் இட் மேபி, எதுவாக இருக்கலாம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லும்போது ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாம், போதிக்கிற வார்த்தையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விளக்கம் கொடுக்குற வார்த்தையாக இருக்கலாம், கண்டிக்கிற வார்த்தையாக இருக்கலாம், எச்சரிக்கிற வார்த்தையாக இருக்கலாம், எனி டைப் ஆஃப் வேர்டு. ஆனால் தட் ஹஸ் கம் ஃப்ரம் காட். மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினால் பிழைக்கிறான். அப்போத்தன மாத்திரமில்லை, அது எந்த வார்த்தைன்னு சொல்லலை. மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆறுதல் வார்த்தையினால் பிழைக்கிறான், ஆதரவு வார்த்தையினால் பிழைக்கிறான், ஆசீர்வாத வார்த்தையினால் பிழைக்கிறான். இல்லை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்போது என்ன நடைபெறுகிறதுனா, இந்த வார்த்தை முதலாவது உங்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறதா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதா, ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதா, அதுதான் வார்த்தை வேலை செய்யுது. புரிகிறதா? இந்த சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை தான் சுபாவத்தை மாற்றுது. இது இல்லாதனால தான் உங்களுக்கு சுபாவம் மாறலை. புரிஞ்சுங்க. நீங்கள் உலக அளவில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம்,
உங்களுக்கு காசு பணம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது, உடுக்கிறதுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளே வந்து வார்த்தையினால் வருகிற சந்தோஷமும் சமாதானம் நம்பிக்கை வருகிற பொழுது அதுதான் கேரக்டரை மாற்றுது. அப்போது அநேகருடைய கேரக்டர் மாறாததுக்கு என்ன காரணம்? கரெக்டாக சொல்லுங்கள். சரியான ஆன்சரே கிடையாது. நான் இப்போ என்ன சொன்னேன், வார்த்தை வந்து என்ன பண்ணுது? சமாதானத்தை, சந்தோஷத்தை, நம்பிக்கை கொடுக்குது. இதை கொடுக்கல வார்த்தை. வார்த்தை நிறைய தான் கேட்குறோம், வாழ்க்கை முழுதும் கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம். ஆனால் we don't have any peace through that word. We don't enjoy any joy through that word. நமக்கு ஹோப்பும் இல்லை. இந்த மூன்று இல்லாததுனால தான் உங்களுக்குள்ள சுபாவம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பேசிக்காக தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்காதவனிடத்தில் சுபாவம் வளராது. தெய்வீக சந்தோஷத்தை பெறாதவன் தெய்வீக சுபாவங்களை பெறமாட்டான். தெய்வீக நம்பிக்கை பெறாதவன் இந்த மூன்றின் வழியாகத்தான் என்ன செய்கிறது? சுபாவங்கள் உருவாகிறது. இப்போது வார்த்தை வந்து என்ன பண்ணுது சொன்னால், இப்போ நம்ம நிறைய பேர் வார்த்தை கேட்குறவள்ள என்னென்னா, வார்த்தை கேட்டாலும் உங்களுக்கு என்னங்க நடந்தது? ஒரு அறிவை பெற்றோம் இல்லையா? என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய பிரமாணங்களை குறித்த அறிவு, தேவனுடைய கட்டளைகளை குறித்த அறிவு, தேவனுடைய காரியங்களை குறித்த லாட் ஆஃப் நாலேஜ் இருக்குது இல்லையா? அப்போது நம்ம பிரசங்கிக்கும் பொழுது ஒன்லி திங் வி கெட் இஸ் த நாலேஜ். அறிவை மட்டும் பெறுகிறோம். என்ன அறிவு? இன்றைய போதனை மூலமாக, இன்றைய பைபிள் ஸ்டடி மூலமாக ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை கற்றுக்கொண்டேன், இல்லைன்னா தேவனை குறித்த ஒரு உண்மையை கற்றுக்கொண்டேன், இல்லைன்னா தேவனுடைய செயல்பாட்டை குறித்த ஒரு உண்மையை கற்றுக்கொண்டேன். இது நாலேஜ். இந்த நாலேஜ் மட்டும்தான் இருக்குது. இந்த நாலேஜ் எதை கொண்டு வரல நமக்கு? இந்த நாலேஜ் முட்டாளுக்கும் வரும், அறிவாளிக்கும் வரும். வேதத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன் கடவுளை குறித்த காரியம், அவருடைய விருப்பங்களை குறித்த காரியம், அவருடைய செயல்பாட்டை குறித்த காரியம் புரிந்து கொண்டேன். இப்போ என்ன இருக்குது? we have got the பைபிள் நாலேஜ். அது எதை கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அதுதான் நம்ம முக்கியமான கேள்வி. அப்போது தேவனுடைய வார்த்தை வந்து என்ன செய்கிறது? செயல்படுகிறது. சார், இந்த வார்த்தை வர்றவள்ள எப்படிங்க சமாதானம் வருது? எல்லாம் நம்ம சின்ன விஷயம் பெரிய விஷயம்லாம் என்ன செய்ய டீப்பாக சிந்திக்கணும். அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு கடவுள் எப்படியா தருவார் அப்படி இல்லை, எப்படி இதெல்லாம் வருதுங்கிறத புரியணும். இப்போது நீங்கள் சிக்காக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, இல்லை நீங்கள் வேணாம், நீங்கள் நல்லா இருங்க. இப்போ ஒருத்தர் வந்து சிக்காக இருக்கிறார், அவருடைய போன்ஸு, நர்வ்ஸு, வெயின்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது. இப்போ அவருக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறார். கம்ப்ளைண்ட்டை சொன்ன உடனே என்ன நடக்கிறது? அவருக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்போ இவருக்கு என்ன நடக்கும்? மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கேட்குறோம், எப்படி இருக்குறீங்க? இப்போ நல்லா இருக்குங்க, காலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டாக்டர் வந்தார், ஒரு மாத்திரை கொடுத்தாரு, இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லா ஆயிட்டாரா? அந்த நேரத்துக்கு இல்லைங்க. அதுதான் அந்த மாத்திரை உள்ளே போய் என்ன பண்ணுது, அவருடைய போன்ஸில் இருக்கிற கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக போகலை இன்னும். அதாவது வலி காரணம் போகலை, அவருடைய பாடி கண்டிஷன் அப்படியே உடனே கரெக்ட் ஆகலை. ஆனால் அந்த மாத்திரை உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா, இட் மேக்ஸ் சம் ஆக்ஷன் பண்ணி என்ன பண்ணுன்னா, அவருக்கு எலும்பில் பிரச்சனை இருந்தாலும், நரம்பில் பிரச்சனை இருந்தாலும், பிளட்டில் பிரச்சனை இருந்தாலும், இல்லை எந்த ஆர்கன்ஸில் பிரச்சனை இருந்தாலும், ஹீ இஸ் ஏபிள் டு ஃபீல் கம்ஃபர்டபுள். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவர் ஹீல் ஆகிடலை, அதாவது அவர் ரொம்ப ஆல்ரைட் ஆகிடலை, ஆனால் மாத்திரை உள்ளே போய் என்ன பண்ணுது, அது வேலை செஞ்சு அந்த எலும்பு நரம்பு இவைகள் மூலமாக ஏற்படுகிற வலியை என்ன செய்கிறது, குறைக்கிறது. இல்லைன்றால் அவரை வந்து ரொம்ப வருத்தப்படாதபடி அவரை பாதுகாத்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த மாத்திரை எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாத்திரை என்ன பண்ணிடல, ஒட்டுமொத்த சூழலை மாற்றலை, அவருடைய பாடி கண்டிஷனே மாற்றலை. ஒரு மாத்திரை கொடுத்தாருங்க, அவ்வளோதான், எல்லா நோயும் போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. நோயெல்லாம் போகலை. ஆனால் இவர் இப்போ நல்லா இருக்கிறார், நல்லா பேசுகிறார். கொஞ்சம் முன்னாடி பேசவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. மாத்திரை போய் இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம், ஏதோ ஒன்று பண்ணோன்னா இப்போ நல்லா பேசுகிறா கொள்கிறா. அப்போ என்ன அர்த்தம்னா, அதாவது அவருடைய சரீர தற்காலிக நிலைமையை கடந்து அவர் என்ன செய்கிறார், ஹீ இஸ் ஏபிள் டு ஃபீல் எ கைண்ட் ஆஃப் ஹீலிங். அவர் என்ன இப்போ நல்லா சந்தோஷமாக பேசுகிறாரு, கம்ஃபர்டபுளாக உணர்கிறார். உங்களுக்கு இதை புரிய வைக்கிறார் சொன்னேன். இதுதான் வேர்டு பண்ணுறது. கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்துக்குரிய சூழல் இல்லை. வாழ்ந்தவொடனே மாறிடுச்சா சூழல்? மாறலை. உங்கள் வாழ்க்கையில் இப்போ சந்தோஷத்துக்குரிய சூழல் இல்லை.
இப்போ வார்த்தை கேட்டீங்க, சூழல் மாறிடுச்சா? மாறலை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய சூழல் இல்லை, சூழல்லாம் பெருசாக ஒன்றும் மாற்றம் அடையலை. ஆனாலும் இந்த வேர்டு என்ன செய்கிறது? ஆண்டவர் கொடுக்குற ஒரு மாத்திரை மாதிரி. இந்த மாத்திரை உள்ள என்ன பண்ணுது? நம்முடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் சூழ்நிலை கடந்து வேலை செய்யுது. இதுதான் வேர்டு. கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது சமாதானமற்ற ஒரு மனநிலைக்குள்ள சமாதானம் வருது, சந்தோஷமான மனநிலைக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. இது எப்படி? தட்ஸ் அ பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். புரிகிறதா? இது நானே யோசித்து பண்ணதில்லை. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நம்பிக்கையாக இருப்போம்ப்பா, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட விசுவாசம் இல்லை. வார்த்தையை விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கும், வார்த்தையை நம்பிக்கை கொடுக்கும். சரி, இவ்வளோ வசனங்களை கேட்டோம், நம்ம எதுக்குமே கவலைப்படக்கூடாது. வீட்டில் போய் என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருப்போம். அப்படி சொல்லலை. நீங்களே சந்தோஷம் உருவாக்குறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் லிசனிங் த வேர்ட் ஆஃப் காட் யூ ஆர் ஏபிள் டு பி ஹாப்பி. புரிகிறதா? இதில் என்ன நடக்கிறது? வார்த்தை வேலை செய்கிறது. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்குங்க நடக்குது? இப்போ இதுவரைக்கும் என்ன நடக்குது? வசனம் உள்ளே போய் என்ன வேலை செய்யுது? உடனே உள்ள ஹோலியாக மாற்றிச்சா? இங்கே வரவெல்லாம் எப்படி வந்தீங்க? ரொம்ப பாவியாக வந்தீங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னா ஹோலியாக மாறிட்டீங்க? இல்லை. வார்த்தை கேட்டோன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்ல உணர்வு வந்துச்சு, கிளாரிட்டி வந்துச்சு, அமைதி வந்துச்சுது, சந்தோஷம் வந்துச்சுது. இதெல்லாம் ஏற்கனவே இல்லாதனால தான் தீமையான சுபாவங்களும் தீமையான மனநிலைகளும் தீமையான எண்ணங்களும் உங்களை டாமினேட் பண்ணிச்சு. இப்போ அந்த டாமினேஷன்லேருந்து இந்த வார்த்தையினுடைய கிரியினால் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நன்றாகி விட்டீர்கள். ஆனால் இதற்கு ஒரு அல்டிமேட் பர்பஸ் இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக எது உங்களுக்கு நடந்தது? சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது. நான் இப்போ வந்ததுலாம் சொல்லி இதில் வருதா உங்களுக்கு? சரி, இப்போ வந்தது. இந்த சந்தோஷமும் சமாதானமும் ஒரு நோக்கம் சார்ந்தது. ஏதோ நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். ஏதோ நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, சமாதானம் கொடு. இதுவல்ல தேவ நோக்கம். இவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்துக்கும் தடைகள். நீங்கள் ஏன் ஹோலியாக இல்லை தெரியுமா? ஏன் இல்லை? நான் பாவிங்க அதான் ஹோலியாக இல்லை. அப்படி இல்லை. உங்கள் இருதயத்தில் தெய்வீக சமாதானமோ சந்தோஷமோ நம்பிக்கையிலட நீங்கள் பாவிகளை தான் இருப்பீங்க. யூ கேனாட் பி ஹோலி. ஹோலினஸ்ங்கிறது அப்படியே நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே நம்மளை மாற்றிக்கிறது இல்லை. தேவ சமாதானமும் சந்தோஷமும் நம்பிக்கை வருகிறதுடைய விளைவாக ஹோலினஸ் உருவாகும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சமாதானம் கிடைக்குதுங்க, போதனை கேட்ட சந்தோஷம் கிடைக்குது, போதனை கேட்ட நம்பிக்கை கிடைக்குது. ஆனால் எல்லாம் கிடைச்சது, பரிசுத்தம் வந்திருக்கா? அதுதான் முக்கியம். அல்டிமேட்டாக உங்களுக்கு ஹோலினஸ் வரலைன்னா உங்களுக்குள்ளே வந்தது எதுவாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. தேவனால் வாய்ப்பில்லை. இல்லைன்னா வந்தது தேவனால் வந்திருக்கலாம். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்ந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கையும் உங்களை பரிசுத்தவர்களாக மாற்றும். ஒன்று இது தேவனது வரலை. இது சும்மா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்களை வந்தோம், பாடினோம், துதித்தோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்டோம். அதனுடைய விளைவாக நமக்கு என்ன வந்தது? சமாதானம் வந்தது. மற்றபடி இது எங்கிருந்து வரல? ஒரு ரீசன், தீஸ் திங்ஸ் ஹேவ் நாட் கம் ஃப்ரம் காட். இப்போ ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணுறவங்கள என்ன பண்ணுறாங்க? நல்ல உற்சாகமாக தாவீது யோசுவா இவங்களெல்லாம் சுட்டி காட்டி ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நம்முடைய தேவன் பெரியவர் வல்லவர் அப்படிலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? உற்சாகம்லாம் வரும். ஆனால் இந்த உற்சாகமும் இந்த நம்பிக்கையும் நீங்கள் ஆறுதலில் கலந்து கொண்டு நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல ஈடுபாடோடு ப்ரைஸ் பண்ணி பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? சமாதானம் வரும். ஆனால் என்ன வரல? பரிசுத்தம் வரல. அப்போ பரிசுத்தத்தை விளைவாக கொடுக்காத எதுவும் தேவனிடத்தில் வந்தவை அல்ல. அப்படியும் இருக்கலாம். இல்லை தேவனிடத்திலும் சில நேரத்தில் வந்தவைகளாக இருந்தால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இல்லாத காரணத்தினால அவைகள் வந்தும் அவைகள் விளைவை ஏற்படுத்தவில்லை. சில நேரம் ஆண்டவர் உங்களுடைய ட்ரபிள் சிச்சுவேஷன் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கலாம், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பானகன் ஆகாதனால உங்களுக்குள்ள அது என்ன செய்யலை? இட் டசன்ட் மேக் எனி ரிசல்ட். விளைவை ஏற்படுத்தலை. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ ஒருவர் தேவனிடத்தில் என்ன பெற்றாலும் அதனுடைய விளைவு எது தான்? ஏன்னா நாம் பரிசுத்தவான்களாகுவதற்கு அழைக்கப்பட்டோன்னு இப்போ 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கிறோம்.
பரிசுத்தவான்களாக வாழ்வதற்கு. அப்போ அப்படி அழைக்கப்பட்டால் ஆண்டவர் நமக்கு தருகிற எந்த ஒன்றும் இறுதியாக என்ன ஏற்படுத்த வேண்டும்? பரிசுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போ இந்த நோக்கம் நிறைவேறலைன்னா 2 காரியம். ஒன்று, நாம் பெற்ற அனுபவங்கள் தேவனிடத்தில் வந்தவை அல்ல. இல்லை என்றால் அவைகள் வந்திருந்தாலும் நாம் யாராக இல்லை, மறுபடியும் பிறந்தவர்களாக இல்லை. அதனுடைய விளைவாக அப்படி இருக்கலாம். இப்போ ஒருத்தர் நல்ல ஃபுட்டை தான் சாப்பிட்றாரு, நல்ல குவாலிட்டி ஃபுட்டுங்க, நல்ல செலக்டிவாக வாங்கி சாப்பிட்றாரு, நல்ல டேஸ்டி ஃபுட்டு, நல்லா என்ஜாய் பண்ணுறாரு, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் ஹெல்த்து மட்டும் இல்லை. நல்ல பானங்களை குடிக்கிறார், நிறைய பழச்சாறு குடிக்கிறாரு, எல்லாம் குடிக்கிறாரு, ஆனால் எது வரல? ஹெல்த்து இல்லை. அப்போது இந்த மாதிரி இருக்கும்பொழுது 2 ரீசன் இருக்கும். ஒன்று, இவர் டேஸ்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தாலும் அந்த ஃபுட்டு குவாலிட்டி ஃபுட்டு கிடையாது. அதனால் இவருக்கு என்ன வரல? ஹெல்த்து வரல. நம்ம சாப்பிட்ற நோக்கம் எது? ஹெல்த்து வரனால நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருந்து நல்ல ஆக்டிவாக செயல்படணும். அப்போ நல்ல குவாலிட்டியாக, அதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்டேன், அனுபவித்து சாப்பிட்டேன், ஆனால் என்ன வரல? ஆரோக்கியம் வரல. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கிறாங்க, பிரசன்னத்தை அனுபவிக்கிறாங்க, அபிஷேகத்தை அனுபவிக்கிறாங்க, வல்லமை அனுபவிக்கிறாங்க, ஆனால் எது வரல? பரிசுத்தம் வரல. அப்போ நல்ல ஃபுட்டு நம்ம நினச்சி சாப்பிடும், அதில் என்ன இல்லை? ஆரோக்கியம் தரல. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? சாப்பிட்டதெல்லாம் நல்ல ஃபுட்டு தாங்க, குடித்ததெல்லாம் நல்ல குவாலிட்டி, நல்ல சீசன் ஃப்ரூட்ஸுடைய நல்ல விதமாக ஜூஸ் தான். ஆனால் என்ன பிரச்சனை? உடம்புல ஏதோ ப்ராப்ளம். உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன வரல? ஆமாம், இப்படி 2 ரீசன் இருக்குது. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேவனிடத்துலேருந்து என்ன வந்தாலும் சரி, அது பரிசுத்தத்தை விளைவாக கொண்டு வரலைன்னா எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரசங்க கேட்குற நேரத்தில் நல்ல சமாதானமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்ததுங்கிறாங்க. அப்புறமும் கேட்குறாங்க, அப்பவும் அது இருக்குது, அப்பவும் கேட்குறாங்க, அப்புறம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பரிசுத்தமாக வாழ முடியுதா? சுபாவ விடுதலை இருக்கா? மனநிலை மாற்றம் இருக்கா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? somewhere there is problem. இப்போ நிறைய பேர் இப்போ சொல்கிறத பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், கர்த்தருக்கு நிறைய நல்ல வசதி கொடுத்துக்கார். ஒரு காலத்தில் எனக்கு சமாதானம் இல்லை, இப்போ எனக்கு சமாதானம் இருக்குது. ஒரு காலத்தில் எங்களுக்கு நான் சந்தோஷம் இல்லை, இப்போ சந்தோஷம் இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை, இப்போ நம்பிக்கை இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு வீடு இல்லை, காசு இல்லை, நல்ல சாப்பாடில்லை, இப்போ எனக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை? வாட் இஸ் மிஸ்ஸிங்? பரிசுத்தம் இல்லை. எப்பொழுதுமே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொண்டிருக்கணும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், நான் இறுதியில் பரிசுத்தமாக இருக்கிறேனா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தம் என்ன அர்த்தம்? நல்ல சுபாவங்களோடு, நல்ல மனநிலையோடு, நல்ல மனப்பாங்கோடு, நல்ல மன எண்ணங்களோடு நான் இருக்கிறேனா என்பதை பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்காத எதுவும் தேவனிடத்தில் வந்ததாக இருப்பதற்கு நிச்சயம் இல்லை. இல்லை என்றால் நீங்கள் இன்னும் மறுபடியும் பிறக்கல. ஆண்டவர் உங்களுக்கு செல்வ வளத்தோடு கொடுத்துக்கணும், அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பல்வேறு தருணங்களில் பல நன்மைகளை கொடுக்கத்தானே செய்தார். நன்மைகளை பெற்றாலும் அவர்களால் என்ன பண்ண முடியலை? நன்மைகளை பெற்ற அனுபவத்தோடு ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை. அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஆண்டவரே சில நேரத்தில் நமக்கு நன்மைகளை தந்தாலும் கூட அந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை விளைவாக கொண்டு வரவில்லை என்றால் அங்கே என்ன இருக்குது? ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது. புரிந்து கொண்டீர்களா? எல்லாம் புரியுது அப்படிங்கிற யோசிக்கிறீங்களா? புரியுறதில் ஒன்றும் குறைவே கிடையாது. அப்போ நல்லா கவனிச்சிக்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரூத். ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு செய்வது வார்த்தை. அந்த வார்த்தையினால் உங்களுக்கு என்ன நடக்கிறதுங்கிறதா முக்கியம். அப்போது பரிசுத்தம், இந்த பரிசுத்த விளைவாக ஏற்படுத்தாமல் நாம் இப்போ மீட்டிங்லாம் உட்காந்து கொஞ்சம் சமாதானமாக இருந்தது, கொஞ்சம் புண்பட்ட மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது, கொஞ்சம் இப்போ நிறைய கிறிஸ்தவ மக்கள் இப்படி தானே கூட்டங்களுக்கெல்லாம் போகிறாங்க. போகிறவங்களெல்லாம் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் இல்லை. அதனால் என்ன நடக்குன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் குவாலிட்டிஸும் சேஞ்ச் ஆகலை, கேரக்டரும் சேஞ்ச் ஆகலை, நடத்தைகளும் சேஞ்ச் ஆகலை. லைஃப் முழுவதும் ஒரு விதமான பரிதாபமான வாழ்க்கை தான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நம்ம இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்போது இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா, வார்த்தை அது நமக்குள்ள வேலை செஞ்சு சூழ்நிலைகளை கடந்து செயல்பட்டு
நம்முடைய சூழல் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நம்பிக்கை உகந்தது அல்லாதாக இருந்தாலும் அவைகளை கொடுத்து அதனுடைய விளைவாக நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உறுதி இல்லை, நற்சுபாவங்கள் உறுதி இல்லை, நல்ல எண்ணங்கள் உறுதி இல்லை, நல்ல நோக்கங்கள் உறுதி இல்லை. அப்போ ஐ கேனாட் சே தட் ஐ எம் ஹோலி. அப்போ என்ன அர்த்தம்? அதாவது வார்த்தையெல்லாம் வந்தது உண்மைதான், ஆண்டவர் பிரசங்கள் மூலமாக பேசினது உண்மைதான், பைபிள் மூலமாக பேசினதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது என்ன பண்ணலைன்னா எனக்குள்ளே வந்து வேலை செய்யலை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேட்குறதெல்லாம் வார்த்தைகள் தான், படிக்கிறதெல்லாம் வார்த்தை தான். ஆனால் அது அந்த வார்த்தையில் அவங்களுக்குள்ள என்ன செய்யலை? வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை? சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில சிக்காக இருக்கிறவங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அப்புறம் டாக்டர் போய் நீங்கள் என்ன அப்படி கேட்டிங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவார்? ரெஸ்பாண்ட் பண்ணலம்பார். கொடுக்கப்படுகிற மாத்திரைகளுக்கும் கொடுக்கப்படுகிற மருந்துகளுக்கும் பாடி என்ன பண்ணலை? அது அதனுடைய பக்கத்துலேருந்து ரியாக்ட் பண்ணலை. அது எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது. என்ன மாத்திரை கொடுத்தாலும் என்ன மருந்து கொடுத்தாலும் அது வந்து பாடி என்ன பண்ணலை? அதுக்கு பதில் செயலை செய்யலை. புரியுதா? பதில் செயல். இந்த மாத்திரை போட்டு என்ன பண்ணணுமோ அது செய்யலை. அப்போ இந்த பதில் செயல் செய்யாதனால என்ன நடக்கலை? கர்த்தருடைய கிரியைகள் அங்கே நடைபெறவில்லை. அங்கே அதுக்கு உண்மையான சமாதானம் வரல, சந்தோஷம் வரல, பரிசுத்தமும் வரல. அப்போ ஏன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை? இப்போ நிறைய கிறிஸ்தவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்கதையும் விடவில்லை, வாழ்க்கை மாற்றமும் இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அப்படியே இருக்கிறதா சொன்னாலும் கேட்குற இடத்துல மட்டும்தான், கூடி வருகிற இடத்துல மட்டும்தான். இந்த கூடி வருகிற இடத்துல பெறுகிற சமாதானத்துக்காக நான் நிறைய பேர் 1 வாரம் காத்திருக்குறாங்க. அடுத்த சண்டேல தான் அவங்களுக்கு அமைதி கிடைக்க போகுது. ஆனதுக்கு ஹவு லாங் தே ஆர் வெயிட்டிங்? ரைட் ஃப்ரம் மண்டே. என்றைக்கு சண்டே வரும், நம்ம போதகர் வந்து என்ன பண்ணுவார்? நமக்கு மனசுக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லி கொஞ்சம் மனசுக்கு உற்சாகம் தருவார். அப்போ 1 வீக் காத்திருந்து பெறுகிறோம், மறுபடியும் என்ன செய்யாது? டிசப்பியர் ஆகி போயிடுது. காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகள் வந்து நமக்குள்ள அது வேலை செய்வதற்கு ஏற்றபடி நம்முடைய பாடி கண்டிஷன் இல்லை. அதாவது மெடிசின் இஸ் ஸோ பவர்ஃபுல். புரிகிறதா? சிலருக்கு ஒரு மாத்திரை போட்டவுடனே என்ன செய்கிறாங்க? படுத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. சிலருக்கு எத்தனை மாத்திரை போட்டாலும் டோஸை ஏற்றிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யலை. அப்போ பாடி கண்டிஷன். அப்போ நாம் எங்கே பார்க்கணுன்னு சொன்னால் நம்முடைய பாடி கண்டிஷன், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நம்ம எவ்வளோ காலமாக வார்த்தைகள் வசல் கேட்டாலும் ஒரு ஹோலி லைஃபுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் உணரப்படாத ஒன்றாகவே, உறுதிப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்குன்னா, முதலாவது மறுபிறப்பில்லை. இதான் காரணம். வார்த்தை வேலை செய்யும். ஒருபோதும் ஆண்டவர் சொல்லுவோம், என்னுடைய வார்த்தை ஒருபோது வெறுமனா திரும்புறதில்லை. அப்போ நிறைய வாழ்க்கையில் வருமானம் தானே திரும்புது இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை தொடுங்க, ஒன்றும் தொடலாம், உன் வார்த்தையை தேவ வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க சிலர். எப்பா நீ வந்து கடவுளுடைய வார்த்தையை பேசலாம், ஏன் மக்கள் மாறலை? இப்போ எனக்கே அந்த சந்தேகம் ரொம்ப காலம் இருந்துங்க. இப்போ நான் வந்து தேவ வார்த்தையை தான் பெற்றுக்கொண்டு நினைத்தேன். ஒரு காலத்தை அப்படி தான் நினச்சேன். நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் நல்ல தெய்வ வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தை இல்லாதனால தான் அன்னையுடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இவங்க போலியான அனுபவங்களை கொடுத்துட்டு வார்த்தையை கொடுக்காதனால தான் கிறிஸ்தவ உலகம் ரொம்ப வித்தியாசமாக வரும். அப்போ நான் நினச்சேன், நாம் சரியான தேவ வார்த்தையை பெற்று அந்த சரியான தேவ வார்த்தையை கொண்டு பிரசங்கித்தா ஒரு பெரிய ரிவைவலை ஆகும். அப்போ நான் ஒரு காலத்தில் முத்தியால்பேட்டையில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதில்ல, ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த முத்தியால்பேட்டை என்ன செய்ய போகிறது? ஏன்னா இங்கே வார்த்தை பிரசங்கிக்கப்படாத குறைவு தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு அதுக்கு வார்த்தையெல்லாம் பிரசங்க ஆரம்பித்தேன். இங்கே மட்டும் பல இடத்துக்கு பிரசங்கித்தேன். அதற்கு பிறகு காலங்கள் போக போகத்தான் என்னுடைய வார்த்தையை ஒரு யுகமாக கேட்டுக்கொண்டு வந்த அனைவருடைய வாழ்க்கையில் கூட என்ன இல்லை. அப்போ தான் எனக்கு கேள்வி வந்தது, என்னடா இது வார்த்தை இது வெறுமனாக திரும்பாதுன்னு பார்க்குறோம், இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பவுன்ஸ் ஆகி வருதே, சூட்டில் அடிக்கப்பட்ட பந்து போல் வருது. ஏன் காரணம் என்ன? பிரசங்கிக்கிறவன் தெய்வ வார்த்தையை பேசவில்லையா, இல்லை கேட்கிறவன் பக்கத்தில் ஏதாவது? ஆமாம். இப்போ இயேசுநாதர் பிரசங்க காலத்தில் எல்லாரும் மனம் திரும்பினார்களா? அவர் எத்தனை முறை பரிசைகளையும் சதிசைகளையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினார். எவனா மனம் திரும்பினானா? இப்போ இறைமையை எவ்வளோ பேசினா மனம் திரும்பினாங்களா? இசைகள் எவ்வளோ பேசினா மனம் திரும்பினாங்களா? அதுக்காக ஊழியக்காரர் என்ன பேசினா யாரும் மனம் திரும்ப அந்த அர்த்தத்தில் இல்லை. நிறைய பேருடைய நிலைமைகள் மனம் திரும்பாமல் தான் இருக்கும். ஏன்னா வார்த்தையை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பெற்றுக்கொண்ட வார்த்தை உள்ள வந்து அது வேலை செய்கிறதுக்கு அந்த பாடி சரியாக இல்லைன்னா நடக்காது.
பிரசங்கிக்கிறவன் தேவ வார்த்தையை பிரசங்கித்தாலும் கேட்கிறவன் யாராக இருக்க வேண்டும்? மறுபிறப்பின் அனுபவம் பெற்றவனாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் வசனம் சொல்லுது. அதனால் சர்ச்சுக்குள்ளே மனம் திரும்பாதவங்க இருக்கக்கூடாது. யாருக்கு கூடாது? நான் சொல்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதனால் இப்போ என்ன சொல்ல வரீங்க? வெளியே போக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்ட போகிறீங்க. நீங்கள் கேட்க போனீங்க எல்லாம் மனம் திரும்பினவங்க தானே. யூ ஆல் ஆர் பார்ன் அகெயின். இல்லை, இன்கேஸு ஒருத்தர் போதகர் ஒரு 500-1000 பேர் உட்காந்துருக்க இடத்துல இந்த சர்ச்சில் மனம் திரும்பாதவங்க இருக்கக்கூடாது. அப்போ அதில் பதவி எழுப்பி கேட்பான். இப்போ என்ன பண்ணுறீங்க? வெளியே போக சொல்கிறீங்களா? அதாவது வேதம் என்ன சொல்லுன்னா, அந்த சபை என்கிற இடத்துல யார் தான் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவன் தான் இருக்கணும். ஏன்னா சபை என்கிற இடத்துல தேவ வார்த்தை வரும். வார்த்தை வந்தால் வேலை செய்யணும் இல்லையா? இது 98% ஹீல் ஆகாத ஒரு வியாதியசரை கொண்டு நம்ம எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சாலும் என்ன செய்யாது? ஹீல் ஆகாது. என்ன மாத்திரை கொடுக்கட்டும், என்ன மெடிசின் கொடுக்கட்டும், என்ன செய்யாது? ஹீல் ஆகும். அப்போது அதனால தான் அப்போஸ்தலர் 2:40 என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்டவர்களை அப்படின்னு அர்த்தம். வார்த்தைகளை கேட்டால் வேலை செய்கிறதான அந்த நிலைமை பெற்றவர்கள். என்ன நிலைமை? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சுது. ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சு. அப்போ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெறாதவர்கள் ஒரு இடத்துல இருந்தால் இயேசுநாதர் அதாவது இன் பர்சன், நாட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், நேரடியாக வந்துட்டார். இப்போ ஒன்று வேண்டாங்க, நம்ம ஐக்கியத்திலே வச்சுக்கணும். நம்ம எதுக்கு தூரம் போகிறோம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாம்சன் போல் எத்தனை வாரம் பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்சம் பேர் இன்னும் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. அதனால் இது சரிப்பட்டு வராது. நம்ம ஸ்பெஷலாக ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தி, இயேசுநாதரே நீரே நேரடியாக ஒரு பிரசங்கம் பண்ணும் அப்படி நம்ம பண்ணி ஆண்டவர் அதுக்கு அக்ரி பண்ணி, பரவாயில்ல சாம்சன் போல் பிரசங்கம் பண்ணி யாரும் மனம் திரும்பலையா, நானே டைரெக்டாக வரேன். உதாரணத்துக்கு ஒரு கற்பனைங்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கற்பனைப்படுங்க. இயேசுநாதரே வந்துட்டார். இப்போ கம்மிங் சண்டே யார் டைரெக்டாக இதுவரையிலும் ஊழியக்கார வழியாக இயேசுநாதர் பேசுகிறாரு. அடுத்த வாரம் யார் பேச போகிறா? நேரடியாக பேசுகிறேன். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த காலத்தில் இயேசுநாதர் பேசுகிறவங்கள அத்தனை பேர் மனம் திரும்பினாங்களா? அதே மாதிரி தான் இயேசுநாதர் பேசுகிறாலும் இதுதான் நடக்கும். இயேசுநாதர் ஒரு ஊழியக்காரன் வழியாக. அப்போது இந்த ஊழியக்காரங்கள்லாம் நிறைய இடங்களில் பேசி ஒரு மாற்றமும் வர மாட்டேங்குது. அதனால் இது சரிப்பட்டு வர இவங்கள நம்பக்கூடாது, நம்மளே நேரடியாக பிரசவம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இயேசுநாதரே மதுரையிலையும் திருநெல்வேலியும் சேலத்துலேயும் கோயம்புத்தூரில் பேசினா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். ஏன் தெரியுமா? மனம் திரும்பினவர்கள் மட்டும்தான் வார்த்தைகளினால் மாற்றம் பெறுவார்கள். அதனால்தான் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் உள்ள சேர்த்தார். அவன் வார்த்தை கேட்பான், அந்த வார்த்தை அவங்கள வேலை செய்யும். அதனுடைய விளைவாக அவன் சந்தோஷம் சமாதானத்தை பெறுவான், தெய்வ உறவை பெறுவான், அவன் பரிசுத்தவனாக மாறுவான். God's ultimate purpose will be fulfilled. That will be accomplished. சும்மா வெறும் பக்தியை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை வாரங்கள் உட்கார்ந்துருந்தாலும் என்ன நடக்காது? நாலேஜ் தான் பெருகும். அதனால சில சபைகளில் சிலர் ரொம்ப காலம் பிரசங்கம் கேட்டோன்னே என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நாள் பிரசங்கம் கேட்டு போர் அடிக்குது ஐயா, என்னை எங்கேயோ பிரசங்கம் பண்ண அனுப்புங்க. நிறைய நேரம் பிரசங்கம் கேட்டு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நாலேஜ் வந்துச்சுல்ல, நிறைய சத்தியத்தை கேட்டு அவங்களுக்கு அறிவு வந்தோன்னா அறிவு கூட பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை? மாற்றங்கள் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்படாவிட்டால், மறுபிறப்பு வராவிட்டால் என்ன நடக்காது? வார்த்தைகள் வேலை செய்ய. அப்போ இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது, நாம் வார்த்தை தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோமா? இப்போ ரட்சிக்கப்பட்டாதவங்களும் வார்த்தையும் வராது, அப்படி தானே? வார்த்தையும் வராது. நாம் இந்த சண்டேயில் கேட்குறத மட்டுமே வார்த்தை நினைக்கக்கூடாது. டெய்லி லைஃப்பில் நம்ம வார்த்தை வேணும். ஏதாவது ஒரு வேளையில் ஒன் வே ஆர் த அதர் வி மஸ்ட் ஹவ் தி இம்ப்ரெஷன் தட் வி ஹவ் காட் சம்திங் ஃப்ரம் காட். ஒரு சிந்தனை, ஒரு உணர்த்துதல், ஒரு புரிதல், ஒரு கற்றுக்கொள்ளுதல், இது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். இது பிரசங்க வேலையில் மட்டுமல்ல, பைபிள் ஸ்டடி வேலையில் மட்டுமல்ல, அதர் டேஸில் நடக்குது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமையில் போதல் வர மாட்டாங்க. ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது புரிந்தீர்களா, உணர்ந்தீர்களா, ஏதாவது திருத்தப்பட்டீர்களா, கற்றுக்கொண்டீர்களா? அதுதான் பேட் கான்டாக்டுக்கு அடையாளம். அப்போது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் தான் நம்ம இதை உடனே என்ன பண்ணுவோம்? நான் ரட்சிக்கப்படாதவனா, நான் மனம் திரும்பாதவனா? இல்லை, நீங்கள் அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடாது. வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செய்யலைன்னா நீங்கள் யார் தான்? நீங்கள் 7 முறை முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரி,
நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவினையும் எடுத்து அது பத்தாதுன்னு இயேசு நாமத்திலையும் எடுத்து அது பத்தாதுன்னு ஒன்லி ஜீசஸில் போய் அப்படியும் எடுத்து அப்புறம் கல்யாணமாகாத பாஸ்டர் வழியாக தான் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கும் எடுத்து எத்தனை எடுத்தாலும் என்ன நடக்காது? உண்மையானது நடக்காது. அப்போது பார்ன் அகெயின் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அது ஸ்ட்ரிக்ட்லி பரலோகத்தை பற்றி மட்டுமல்ல, தேவனுக்குரிய காரியங்களுக்குள்ளே வரமாட்டான். அப்போ என்ன நடக்கணும்? நம்முடைய தரிசு நிலத்தை என்ன செய்யணும்? சில நிலத்தில் எவ்வளோ பலம் பெஞ்சாலும் என்ன பண்ணாது, ஒரு பலன் வரா. சில இடத்துல எவ்வளோ விதைக்கப்படும் விதையில் நல்ல விதை தாங்க, நல்ல விதை. ஒரு விதையும் விதைக்காமலே அங்கே முளைக்கும். ஒரு விதையும் சில நிலத்தை பாருங்கள், தண்ணியும் ஊற்றுறதில்ல, உரமும் போடுறதில்ல, விதையும் விதைக்கிறதில்ல, ஆனால் முளைக்குது. என்னது? காட்டு செடி ஆகாத புல் பூண்டெல்லாம் முளைக்குது. அதை மாதிரி நம்ம இருதயத்தில் இயற்கையாக ஒரு போதனை இல்லாமல் முளைக்கும். ஒரு உபதேசம் தேவை கிடையாது, அது பாட்டில் முளைச்சி வளரும். ஆனால் சில விதையை எவ்வளவுதான் பார்த்து 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 போட்டாலும் அந்த விதையை என்ன செய்கிறது? ஒரு விளைவு ஏற்படுத்தலை. அப்போ அருமையானவர்களே, வார்த்தை வேலை செய்யும்படியான ஒரு இருதயம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஸ்டில் வி டோன்ட் ஹேவ் த பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யலை. பரிசுத்தாவி உங்களிடத்தில் கிரியை செய்யலைன்னு சொன்னால், ஏன்னா பரிசுத்தாவின் வழியாக என்ன வருகிறது? ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகும். அப்போது வார்த்தை வேலை செய்து பரிசுத்தார் வழியாக, அந்த பரிசுத்தார் வழியாக சந்தோஷம் வருது. சந்தோஷம் எதை உருவாக்குறது? பரிசுத்தத்தை உருவாக்குறது. அடுத்த ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், சிலருடைய வாழ்க்கையில் மனம் திரும்பினோம் தான், மறுபடியும் பிறந்தோம் தான். ஆனால் வார்த்தை கேட்குறோம், உணர்வடைகிறோம், ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே we lose everything. ஆகாயத்து பறவைகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளுடைய ஆதிக்கம்னு சொன்னால், நமக்குள் பெற்ற வார்த்தைகள் வேலை செய்யாமல் நம்ம இருதயத்தில் வேறு ஏதாவது காரியம் டக்குன்னு உள்ளே வந்துடுது. இங்கே உட்காந்து வார்த்தை கேட்குறோம், அங்கே போகணுன்னா வேறு ஏதாவது வந்துடுது. யாரை மற்றவர்களை குறித்த ஒரு கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, இல்லை ஒரு பொருளை குறித்த ஆசை வந்துடுது, இல்லைனா ஒரு வேறு விதமான பொழுதுபோக்கு மனநிலை வந்து விடுகிறது. அப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போகிறோம், அது போகிறோம், இது போகிறோம், இது போகிறோம். அதனுடைய விளைவாக விழுந்த வார்த்தைகள் எதுவாக பொறுக்கப்படுகிறது? ஆகாயத்து பறவைகளால் பொறுக்கப்படுகின்றது. அப்போது நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள் என்றால் அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனால் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? சந்தோஷ சமாதானமடைய, அதனுடைய விளைவாக பரிசுத்தமடையும். ஆனால் இந்த அனுபவம் இன்றைக்கு செயல்படாமல் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு போலியான அனுபவம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் வார்த்தையை கொடுக்கல, என்ன கொடுக்குறாங்க? பரவசத்தை உணர்வதற்கு ஏதுவான காரியங்களை கொடுக்குறாங்க. அது என்ன நடக்கிறது? that does not give the holiness. அதாவது வார்த்தையை பெறுகிறவர்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்களாவதற்கு தேவையான அந்த பரிசுத்த வலிமையை பெற முடியும். ஆனால் திருச்சபைகள் இன்றைக்கி ஒரு போலியான அனுபவத்தை கொடுக்குறது. அதுதான் பிசாசுடைய கிரியை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆராதனைகளை கொடுக்குறாங்க, பாடல்களை கொடுக்குறாங்க, பிரசங்கங்கள் மூலமாக என்ன செய்கிறாங்க? பரவசமான வார்த்தைகளை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும் பொழுது they are encouraged, they feel that they are empowered with the power of God. ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்பிக்கை பெறுகிறாங்க, ஆராதனைகளில் கலந்து கொள்கிற பொழுது நல்ல ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் பெறுகிறார்கள். அதற்கேற்ற விதம் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் ஆராதனைகள், பாடல்கள், ஆட்டம் பாட்டம், அது நிறைய காலங்கள் பிரசங்கம் பண்ணாலும் அவன் என்ன பண்ணுறாங்க? ஜனங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும், உத்வேகம் வரணும், நம்பிக்கை வரணும், தைரியம் வரணும், அதை அந்த அடிப்பில் பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் எல்லாம் பெறுகிற பொழுது அவளுக்கும் சமாதானம் வருது. ஆனால் என்ன இல்லை, அது எதை உருவாக்கலை? ஏன் பரிசுத்தை உருவாக்கலை? they don't listen the word of God. இன்றைய சபைகளில் ஆராதனைகள் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, வார்த்தை இல்லை. இவர்கள் ஆராதனைகளை கலந்து கொள்கிறார்கள், ஜெப கூட்டங்களை கலந்து கொள்கிறார்கள், போதகருடைய போலியான உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை கேட்கிறார்கள். they are getting encouraged. ஆனால் அது ஒரு ஃபால்ஸ். அதாவது ஒரு சரியான மருந்தை ஒருத்தன் சாப்பிட்டு அதனால் நோய் ஹீலாங்கிறது வேறு. நோயில் இருக்கிறவன் ஒரு கொஞ்சம் மதுபானத்தை எடுத்துகிறோம். இப்போ நல்லா சிக்காக இருக்கிறவங்க கூட ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து பாருங்கள். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறீங்க. தப்பி தவறி வார்த்தை சொல்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உடம்பு ஒரு காய்ச்சலில் இருக்கிறவனுக்கு மாத்திரையும் கொடுக்கலாம், ஒரு கோட்டரும் கொடுக்கலாம். மாத்திரை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இது வேலை செய்யும். இது கோட்டை. அதனால தான் நிறைய பேர் வாழ்வோ தாழ்வோ அதுதான். இன்பம் வந்தாலும் தண்ணி அடிக்கணும், துன்பம் வந்தாலும் தண்ணி அடிக்கணும், அப்படி தானே? அப்போது ஆரோக்கியமாக இருந்தாலும் தண்ணி அடிக்கணும், நோய் வந்தாலும் என்ன செய்யணும்? இதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் பார்க்கக்கூடாது.
ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிடணும். ஆனால் அந்த மாத்திரை வேலை செய்யறதை விட ஃபாஸ்ட்டாக இது வேலை செய்யும். ஆனால் என்ன நடக்கும்? அது இன்னும் அவனுடைய உடலை அழிக்கும். அப்போ இன்றைக்கி நிறைய சபைகள் ஒரு மதுபானம் கொடுக்கறது போன்ற வேலை தான் செய்து கொண்டிருக்கவில்லை, மாத்திரை கொடுக்குற வேலை செய்யலை. தேவனுடைய வேர்டுங்கிறதான வார்த்தை கொடுக்கலை, அந்த மாத்திரை கொடுக்கலை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மதுபானத்தை பெறுகிறது போன்ற சூழலை பெறுகிற அப்படினால ஷார்ட், அதாவது ரொம்ப வெரி ஈஸியஸ்ட், அதாவது ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கெட்டிங் என்கரேஜ்ட், தே ஃபீல் தட் தே ஆர் ஃபில்ட் வித் த பவர் ஆஃப் காட். ஆனால் அது அவங்களுக்கு பரிசுத்தத்தை உருவாக்கலை, போலியான அனுபவங்களில் போய்க்கூடிய. எனவே we have to be very careful about the word of God. தேவனுடைய வார்த்தைகளை குறித்த கவனத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தைகளை பெறணும். அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? கேட்டு கேட்டு நானே என்னை மாற்றுறேன்னா, இல்லை கேட்ட வார்த்தைகள் என்னை மாற்றுகிறதா? மாற்றப்பட தகுந்த விதமான வாழ்க்கை முறை இருக்கிறேனா? அப்படி இருக்க வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட அனுபவம் இருக்க வேண்டும், ஆகாயத்து பறவைகள் கேட்கிற வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்காத விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கணும். இல்லைனா நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தாலும் கேட்குற வார்த்தைகளை கேட்டுவிட்டு அடுத்த கணத்தில் என்ன செய்வீங்க? கேட்ட வார்த்தைகள்லாம் பறவைகள் அள்ளி கொண்டு செல்ல விட்டு விடுவீர்கள். ஆக வார்த்தை தொடர்புடையவர்களாக இருங்கள். வார்த்தை உங்களுக்குள் வேலை செய்கிறதா என்பதை கவனியுங்கள். அந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் சமாதானம் பெற்றதாகவோ சந்தோஷம் பெற்றதாக எண்ணினால் அது பரிசுத்தமாகுதல் ஏற்படுத்தினதா என்பதை கவனித்து பாருங்கள். இவைகள் நடக்கவில்லை என்றால் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சோதித்து பாருங்கள். மறுபடியும் பிறந்தீர்களா என்பதை பாருங்கள். இல்லை என்றால் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவர் இந்த மறுபிறப்பின் அனுபவத்தை தாரும், பரிசுத்தாவியனுடைய அனுபவத்தை தாரும், உமக்கா வாழ்கிற அனுபவத்தை தாரும், வார்த்தையினால் வாழ்க்கை மாற்றம் பெறுகிற அனுபவத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார், உங்களை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலும் எங்களோடு பேசின நம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் தெளிவாக அறிவதற்கு நீர் எங்களுக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு அடையாளம் உம்முடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் மூலமாக ஏற்படுகிற கிரியைகள் நீர் எங்கள் வாழ்வில் இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தைகளால் நாங்கள் மாற்றம் பெறுகிறோம். வார்த்தைகளை கேட்டு நாங்களே எங்களை மாற்றிக்கொண்டிருக்கவில்லை, உம்முடைய வார்த்தைகளை எங்களை மாற்றுகிறது. அந்த மாற்றங்கள் எங்களை பரிசுத்தமான நிலைமை கொண்டு செல்லுகிறது. இவ்விதமான ஒரு அனுபவத்தை வரும்படி எங்களை அழைக்கிறேன். நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் தரமான வார்த்தைகளாக இருந்து எங்களுடைய வாழ்வில் விளைவில் ஏற்படவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க உதவி செய். எங்களுக்கு தூண்டுதலை கொடுத்தீர். எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய். நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களா? நாங்கள் பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிறவர்களா? நாங்கள் கர்த்தாவே ஆகாயத்து பறவைகளினாலே வார்த்தைகளை எடுத்து செல்ல விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு இருக்கலாம் என்பதை சோதித்து பாருங்கள். தூண்டுதல் கொடுத்தீர். அவ்விதமாக அந்த உணர்வை பெற்று நாங்கள் வாழ உதவி செய்யும். இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் வார்த்தைகள் மூலமாக நீர் இருக்கிற அனுபவத்தை உணரவும், வார்த்தைகளால் மாற்றம் பெறுகிற அனுபவத்தை உணரவும், அதன் மூலமாக அவங்களுடைய நோக்கமாக பரிசுத்தமாக நிறைவேறும். கர்த்தர் உதவி செய்வராக. எல்லோருக்கும் சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நம்பிக்கையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவ உறவின் வாழ்க்கை அவற்றை கொடுத்து ஆண்டவர் நடத்தும், தாங்கும், ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.